ப்ரோ கபடி லீக் பிளே ஆஃப் சிஸ்டம்ல கொண்டு வரப்பட்டுள்ள மாற்றம் இனி குவாலிஃபை ஆக போற டீம்ஸ் 6 இல்ல 8. இந்த குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா டாப் 2ல பினிஷ் பண்ற டீம் டைரக்டா பிளே ஆஃப்ஸ்ல குவாலிஃபயர் 1 ஆடிடுவாங்க. அண்ட் அதுல வின் பண்ற டீமுக்கு டைரக்டா ஃபைனல் போறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அண்ட் அதுல லூஸ் ஆகிற டீமுக்கு இன்னொரு வாய்ப்பா குவாலிஃபயர் 2ல விளையாடுவாங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷன்ல பினிஷ் பண்ற டீம்ஸ் பிளே ஆஃப்ஸ்ல மினி குவாலிஃபயர் ரவுண்ட்ல ஆடுவாங்க. அண்ட் இதுல வின் பண்ற டீம் எலிமினேஷன் 3க்கு போவாங்க. அண்ட் இதுல லூஸ் பண்ற டீமுக்கும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். எலிமினேஷன் 3க்கு முன்னத்த ஸ்டேஜான எலிமினேஷன் 2ல விளையாடுவாங்க. அண்ட் அடுத்த 4 பொசிஷன்ல இருக்க டீம்ஸ் 5, 6, 7 and 8 இந்த டீம்ஸ் டைரக்டா பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆக மாட்டாங்க. அதுக்கு முன்னத்த ஸ்டேஜான பிளே இன்னுக்கு குவாலிஃபை ஆவாங்க. இதுல 5th and 8th பிளேஸ் டீம்ஸும் 6th and 7th பிளேஸ் டீம்ஸும் நேருக்கு நேரா மோதுவாங்க. இதுல வின் பண்ற டீம்ஸ் தான் பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்க. பிளே ஆஃப் ஸ்டேஜஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எலிமினேஷன் இருக்க போகுது. எலிமினேஷன் 1ல பிளே இன்ஸ்ல வின் பண்ண 2 டீம்ஸும் நேருக்கு நேர் விளையாடுவாங்க. அதுல வின் பண்ற டீம் எலிமினேஷன் 2க்கு போவாங்க. எலிமினேஷன் 2ல மினி குவாலிஃபயர்ல லூஸ் ஆன டீம் எகென்ஸ்டா இந்த டீம் விளையாடுவாங்க. அண்ட் எலிமினேஷன் 2ல வின் பண்ற டீம் எலிமினேஷன் 3க்கு குவாலிஃபை ஆவாங்க. அதுல மினி குவாலிஃபயர்ல வின் பண்ண டீம் எகென்ஸ்டா விளையாடுவாங்க. எலிமினேஷன் 3ல வின் பண்ண டீம் குவாலிஃபயர் 2க்கு போய் குவாலிஃபயர் 1ல லூஸ் ஆன டீம் எகென்ஸ்டா விளையாடுவாங்க. அண்ட் இதுல வின் பண்ற டீம் தான் ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்க. இந்த புது பிளே ஆஃப் சிஸ்டம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அண்ட் இத பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க.